எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த கோடம்பாக்கத்தில் ட்ரஸ்ட்டுபுரம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வந்து பெரியார் பாதை சொல்லிட்டு ஒரு ஒரு வழி போகுது. அங்கே மார்க்கெட் ரோட்டில் 3 மாதமாக அந்த வழியில் ஒரு பள்ளத்தை நோண்டி வச்சுருக்கானுங்க. வாயில் அசிங்கமாக தான் வருது. இல்லை, இந்த வீடியோவில் பேசலாம் போல இது வாயில் அசிங்கமாக தான் வருது. பெரியார் பாதை ஒரு குழி இருக்குங்க. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். யார் இந்த ஏரியாவோட கவுன்சிலர் யார், இல்லை யார் இந்த இந்த எவன் இந்த இந்த ஏரியாவுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி பசங்க ஆளு தெரில இங்கே. அவ்வளோ டென்ஷனு. நான் ஒரு ஆட்டோ குறுக்கில் வந்துட்டேன். அந்த ஆட்டோக்காரனை கேட்குறான், நாங்கள் எப்போ தான் வெயிட் பண்ணுறோம், நீ ஏன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து உள்ளே பூந்து வர கேட்குறான். அப்படி இருக்குது. கியூ போட்டு வராங்க, கியூ போட்டு. இங்கே பாருங்கள், எல்லார் வீடும் பாருங்கள், எல்லாம் ரிச்சான ஏரியா தான் பாருங்கள். எல்லாம் ரிச்சான ஏரியா. அவன் வீட்டில் வாசலில் ஒரு குப்பை இருக்காது, ஒரு மயிர் இருக்காது, எதுவும் இருக்காது. 3 மாதமாக அந்த 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 ரோடு நாசகதியாக இருக்குதாங்க பெரியார் நகரில். எப்போ தான் அந்த குழியை மூட போகிறாங்க? குழியை மூடுவாங்க. எவனா ஒருத்தர் சேர்த்து அந்த குழியில் ஊந்ததுக்கப்புறம் எல்லா மீடியா, விஜய் டிவி, சன் டிவி எல்லாரும் வந்து அந்த குழி உள்ள போன பையன் எப்போ வருவான், குழி உள்ள போன பொண்ணு எப்போ சொல்லிட்டு ஒரு போட்டு அது ஒரு விளம்பரமாக ஆக்கி அன்றைக்கெல்லாம் வீவர்ஸ் ஓட்டி சம்பாதிச்சிருவாங்க உக்காஞ்சின்னு. அன்றைக்கி மொத்த போலீஸும் வந்து அவங்க அந்த உக்காந்து காவல் காக்க உக்காஞ்சு எல்லாம் வேலை வெட்டி விட்டுட்டு. இல்லை, அந்த குழியை மூடுறதுக்கு எவனும் துப்பு கிடையாது. எவனுக்கும் துப்பு கிடையாதா? கேவலமாக இருக்குது இதெல்லாம்.